டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். இந்த முறை தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு திரு சுமன் சொல்றாரு. ஆனால் நாங்கள் இந்திய அளவில் பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு தலைமை பொறுப்போடு இருந்து இந்தியா கூட்டணியை தோளில் சுமக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு பெரிய நம்பிக்கையே திரு ஸ்டாலின் வெளிப்படுத்த அடிப்படையில் திமுகவினுடைய முழுமையான வெற்றி குறித்து சுமன் சாருக்கு சந்தேகம் வரலன்னா தான் ஆச்சரியம். அதனால் அந்த விஷயத்துக்குள்ள அவருடைய ஒப்பீனியன் அது, அல்லது அவருடைய பெர்செப்ஷன், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 தொகுதிகளையும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதற்காக பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். 3 ஆண்டுகளில் அதுக்கான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். அதை நம்பிக்கை திரு ஸ்டாலின் பேச்சிலேருந்து என்ன நான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும்னா, இங்கே ஒரு சிக்கலும் இல்லை, இங்கே கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. ஆனால் இதே மாதிரியான ஒரு சூழலை இந்தியா முழுவதும் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறார். ஆனால் இவ்வளவு தூரம் இன்டாக்டாக 2019 இருக்கிற கூட்டணிக்கே இங்கே இடங்கள் குறையுங்கிற போது இந்திய அளவில் இன்னும் பெரிய வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை சாத்தியப்படுத்த முடியுமா? இல்லை, இடங்கள் குறையும் அப்படின்லாம் கிடையாதுங்கிறேன். இடங்கள் குறைய வாய்ப்பே இல்லைங்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சு மாநில கட்சிகள் முன்ன நின்று ஆட்சி மாற்றம்ங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது கேள்வி. சாத்தியம்தான் அப்படிங்கிறத 2 தருணங்களில் இந்திய வரலாறு நிரூபிச்சிருக்கு. எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாரை வீட்டுக்கு அனுப்பிய தேர்தலில் பிரதானமாக இருந்தது மாநில கட்சிகள் தான். மாநில கட்சிகளுடைய எமர்ஜ் தான் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வீழ்த்தியது. அதே போல் ஒரு மிருகபல மெஜாரிட்டியோட ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருக்கு பிந்தைய தேசிய முன்னணி கூட்டணியும் ஒரு மாநில கட்சிகளினுடைய ஒருங்கிணைந்த கூட்டணி தான். இப்போ வரலாறு அந்த மாதிரி உதாரணங்களை காட்டியிருக்கிறது. இன்னைக்கு திமுக அதில் அவங்க எல்லோரும் ஒரு புள்ளியில் இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட இணைஞ்சாங்க. அதனால தான் நீங்கள் எமர்ஜென்சிக்கு அப்புறம் எலெக்ஷன் அறிவித்த 4-5 நாட்கள்லேயே எல்லாராலையும் ஒன்று சேர முடிஞ்சது, மிகப்பெரிய வெற்றியையும் சாத்தியப்படுத்த முடிஞ்சது. அப்படியான தோரணை இங்கே தெரியுதா உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. மோடி இருக்கக்கூடாது, மோடியை வீழ்த்த வேண்டும். ஏன்னா அவர் இங்க இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ராட்டிக் வேல்யூக்கும் எதிரானவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டாவோட தான் போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 1967 இன்னைக்கு, அதாவது திமுக முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில தான் முதலமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்கிறது. அந்த கூட்டணி எப்படி அமைக்கப்பட்டது? அடிப்படையில் சித்தாந்த முரண் கொண்டவர்களுடைய ஒருங்கிணைப்பு தான் அந்த கூட்டணி. சுதந்திரா கட்சிக்கும் சோசியலிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் தேசியம் பேசிய மாப்போசியும் அந்த கூட்டணியில இருந்தார், திராவிட தேசியம் பேசிய அண்ணாவும் அந்த கூட்டணியில இருந்தார். அப்ப முரண்பட்ட சித்தாந்தங்களுடைய ஒருங்கமைவு தான் அந்த கூட்டணி. அந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இப்ப கொண்டு வர முடியும். காமனான ஒரு டார்கெட் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அப்படிங்கிற டார்கெட் அது ஒண்ணுதான். அதற்கு காரணங்களை பட்டியலிடுறோம்ல. அவர் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரான இருக்கிறார், மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறார், வேலை வாய்ப்புக்கு எதிராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்களை முன்னிறுத்துறோம். எந்த மாநிலங்கள்ல எந்த காரணம் பிரதானப்படுகிறதோ அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த காரணங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. ஆனால் இது எல்லா காரணங்களையும் அடிப்படை மோடி இங்க ஏற்படுத்தின டிசாஸ்டர் நாங்க சரி பண்ணுவோம். சரி, இதுல மாநிலத்துல வலுவா இருக்கக்கூடிய மாநில கட்சியின் தலைவர்கள் தனித்தனியா திரு மோடியை எதிர்த்தா போதுமா, இல்ல தேசிய அளவிலான ஒரு முகத்தோடு எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு? அந்த இடத்துல இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு இல்ல. தேசிய அளவுல ஒரு முகம் தேவைங்கிறதுமே கூட இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற மித்து தான். இந்தியா ஷைனிங் அப்படிங்கிற கேம்பெயினை வாஜ்பாய் இந்தியா முழுக்க தூக்கிட்டு போன போது யூபிஏ கூட்டணிக்கு யாரு முகமா இருந்தா? யாரை முன்னிறுத்தி யூபிஏ கூட்டணி அன்னைக்கு தேர்தலை சந்திச்சு? யாரையுமே முன்னிறுத்தலையே. தேர்தலுக்கு பிறகுதானே பிரதமர் வேட்பாளரை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த யூபிஏ இந்தியா ஷைனிங்கிற கேம்பெயினை முறியடிச்சு வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்புன போது அதே சாத்தியம் இன்னைக்கு உண்டுங்கிற. அன்னைக்கு சோனியா ஃப்ரண்ட் ரன்னரா இல்லையா? இல்ல, ஃப்ரண்ட் ரன்னரா கோஆர்டினேட் பண்ற இடத்துல இருந்தாங்கிறது வேற. பிரதமர் கேண்டிடேட், இவங்க தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லிலாம் யாரும் வாக்கு கேட்கல, சொல்லல, புரிந்து கொள்ளப்பட்டது. இல்ல சார், இல்ல இன்னைக்கும் கூட உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் இல்ல, இந்த அணி தான் அடுத்து அமைக்க போகுது. ஆப்வியஸ்லி தெரிஞ்சிச்சு, அன்னைக்கும் தெரிஞ்சிச்சு காங்கிரஸ் நாட் கோயிங் சிங்கிளா அவங்க ஆட்சி அமைக்க போறது இல்லைங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த நிலைமை தான். அடுத்து வரக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து, மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைக்க போற ஒரு ஆட்சி அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு இருக்கிறது, அந்த புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலோட தான் மக்கள் ஆதரிக்க போறாங்கிறேன். இல்ல, அது அந்த 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 பலமே போதுமா மோடின்ற பெரிய ஆளுமையை வீழ்த்துவதற்கு போதும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இஷ்யூவை நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறோம்ல. உதாரணத்துக்கு நம்ம இன்னொன்னு மாநில கட்சிகள் வர்சஸ் பிஜேபி அப்படின்னே இதை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா மாநில கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து பிஜேபி எதிர்க்கவும் இல்லை. அடிப்படையில் பிஜேபி ஒரு அணியா இருக்கிறாங்க, மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகள் ஒரு அணியா இருக்கிறாங்க, மாநில கட்சிகள் இந்த 2 அணியிலையும் சேராம பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பும் வெளியில இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன ஐடியாலஜிக்கலா இங்க என்ன பாக்குறோம்?
மோடி மாநில உரிமை பேசக்கூடிய மாநில கட்சிகளுடைய கூட்டணி. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, அதிமுக ஒரு அணி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியா இந்தியா கூட்டணியில் இருக்கும், பாரதிய ஜனதா ஒரு அணி அமைக்கிறாங்க. இப்ப எங்களுடைய அஜெண்டா பாருங்க, இப்போ இதுல வந்து மாநில உரிமை பேசக்கூடிய திமுக நான் எந்த இடத்துல கிளைம் பண்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு 2-3 இன்சிடென்ட் எடுத்துக்கங்க. எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கல, அவங்க வெறும் அடிக்கல் தான் நாட்டினாங்க அப்படிங்கிறது திமுக வந்த பிறகான பிரச்சனை அல்ல. அது அதிமுக ஆட்சியில் இருந்த போது அவர்கள் நிதி ஒதுக்காம தான் இருந்தாங்க. அடிக்கல் நாட்டினது அதிமுக காலத்துல தான். ஆனால் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படிங்கறத சொல்றதுக்கே திமுக வந்து ஆட்சியில் உட்கார வேண்டிய தேவை இருந்தது. அதே போல மெட்ரோ பணிகளுக்கு அதிமுக காலத்துல தான் அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனார். மெட்ரோ பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலங்கிறத சொல்றதுக்கு திமுக தேவைப்பட்டது. திமுக வந்த பிறகுதான் மக்களுக்கு அது தெரிஞ்சது. உதவி மானியங்கள் 35,000 கோடியில இருந்து இன்னைக்கு 23,000 கோடியா குறைஞ்சது அப்படிங்கிறது ஏடிஎம்கே காலத்திலயும் குறைக்கப்பட்டது. ஆனால் குறைக்கப்பட்டதுங்கிற சொல்றதுக்கு திமுக இன்னைக்கு தேவைப்படுது. அதே தான் நிதி பகிர்வுல 26 பைசா தான் திரும்பி வருதுங்கிறது ஏடிஎம்கே காலத்திலயும் அந்த நிலைமை தான். அதை சொல்லுவதற்கு இதை நீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களால சேர்க்க முடியுதா? பாஜக வைக்கக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தம், அவங்க அறிவிக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், அவங்க சொல்லக்கூடிய தேசப்பற்று நாட்டுப்பற்று, இதுல நீங்க வைக்கக்கூடிய சித்தாந்தம் வந்து மக்கள்கிட்ட எளிதா போய் சேருதா, இல்ல அவங்க சித்தாந்தம் போய் சேருதா? இல்ல, அடிப்படையில தமிழ்நாட்டில் இந்துத்துவ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஜீரோ சார். இல்ல, நம்ம இந்தியா கூட்டணி அளவுல பேசுறோம். இந்தியா கூட்டணி அளவுல நீங்க வேலை வாய்ப்பின்மைன்னு பேசுறீங்க, விலைவாசி உயர்வுன்னு பேசுறீங்க. ஆனா பாஜக பேசக்கூடிய சித்தாந்தமோ, பாஜக பேசக்கூடிய அந்த செட் பண்ணக்கூடிய நரேட்டிவோ மக்களை எளிதா போய் சேருதா? இல்ல, எதிர்க்கட்சிகள் செட் பண்ணக்கூடிய, இந்தியா கூட்டணி செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் போய் சேருதா மக்கள்? நீங்க அது நரேட்டிவ் செட் ஆகல, நரேட்டிவ் எடுபடல அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியாது. எடுபடுது நான் சொல்றேன். சுவன் சார் சொல்றாங்க பர்சன்டேஜ் வந்து 50% சில இடங்கள்ல தாண்டி இருக்கு, 40% தாண்டி இருக்கு அப்படின்னு. இந்த பர்சன்டேஜ் கேம் கிடையாது எலெக்ஷன். ஒருவேளை பர்சன்டேஜ் கேம் தான் எலெக்ஷன் அப்படின்னா காங்கிரஸ் வீட்டுக்கு போய் திரும்பி மோடி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்க பர்சன்டேஜ் என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, அதன் விளைவாக அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் ரைஸ் ஆனிச்சு. அந்த மாதிரி இன்னைக்கும் இது வந்து ஒரு பெர்செப்ஷன் பேஸ்ட் கேம் தான் பாலிடிக்ஸ். இது வெறும் பெர்சன்டேஜ் பேஸ்ட் கேம் கிடையாது. அந்த பெர்செப்ஷனை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம், அதுல வெற்றி பெறுவோம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம், ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.